அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் என்டிஏல டென்டேட்டிவாக நமக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சர் கீ பேஸ் பண்ணி குழந்தைகளுக்கு என்ன மார்க் வரும் அப்படிங்கிறது உத்தேசமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. அது 100 மார்க்கு மேலே வாங்கியிருக்கலாம், 200 மார்க்கு மேலே வாங்கியிருக்கலாம், 300க்கு மேலே, 400, 500, 500க்கு மேலே, 600க்கு மேலே, 700க்கு மேலே, இந்த மாதிரி மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ இந்த சுச்சுவேஷன் நம்ம எம்பிபிஎஸ் தான் படிக்க நினைக்கிறோம். பட் நல்ல மார்க் இருக்கு, உங்களோட ரிசர்வேஷனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான மார்க் இருந்ததுன்னா நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கலாம். அந்த ரேங்க் பொறுத்து ரிசர்வேஷனுடைய கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கலாம். ஒருவேளை அந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள், உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் ஒத்து வந்தது அப்படின்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் 7 lakhs, 8 lakhs, 9 lakhs, 10 lakhs, 11 lakhs இந்த மாதிரி பல்வேறுபட்ட கட்டணங்கள் ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கிறதுனால அதுக்கு உங்களால் முடியும் இருக்கிற சூழ்நிலை இருந்தால் கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் படிக்கலாம். அதை விட மார்க் குறைவாக இருக்குது அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது 18 லட்சம் 19 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வருது. பட் அதுக்குமே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 400 மார்க்கு மேலே இருந்தால் தான் நமக்கு எதிர்பார்த்த கல்லூரிகள் கிடைக்குங்க. ஒரு 400 மார்க் 300 மார்க் இருந்ததுன்னா நமக்கு எதிர்பார்த்த கல்லூரிகள் கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. மைனாரிட்டி கோட்டால கொஞ்சம் மார்க் குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டால இடம் கிடைக்கல அப்படின்னா நமக்கு அடுத்த ஆப்ஷன் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா. என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது 25 லட்சம் ரூபாய் கண்டிப்பா ஹாஸ்டலோட நமக்கு ஃபீஸ் 25 லட்சம் 26 லட்சம் வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கலாம். சார் அது இந்த மாதிரி நிறைய கேட்டகரி. அப்போ இல்லை அப்படின்னு என்ன பண்ணலாம், டீம்டு யூனிவர்சிட்டி போகலாங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்கு. அது எல்லாருக்கும் நமக்கு ஃபீஸ் கம்மியா இருக்குமானா இருக்காது. அப்போ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். எந்த மாதிரி நம்ம கேட்டகரியை செலக்ட் பண்றது, நம்ம நீட் மார்க் குறைவா ஆயிடுச்சு அப்படின்னா அது சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இரவு 9 முதல் 10 வரைக்கும் 9363443685. myself and my daughter give the guidance for the MBBS admissions. உங்களுக்கு மார்க் குறைவா இருந்ததுன்னா அடுத்து என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறதே நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்றோம். ஸோ அதில் விருப்பம் இருந்தால் நீங்க கேட்கலாம். அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நமக்கு ரிப்பீட் ஆப்ஷன், ரிப்பீட் எல்லாருனாலையும் முடியுமா அப்படின்னா ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, 2 முறை ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். பட் எம்பிபிஎஸ் தான் போக விருப்புறாங்க அப்படின்னா அப்போ ரிப்பீட் அப்படிங்கிறது அந்த குழந்தைகள் மனநிலையை பொறுத்து இருக்கு. பெற்றோர்களை பொறுத்து நான் ரிப்பீட் பண்ணாதீங்க. பெற்றோர்கள் நினைக்கலாம், பட் அந்த குழந்தைகள் படிக்கணும், மீண்டும் ஒரு முறை படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வருஷம் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வரான்மெண்டல் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு அது தயாராக இருந்தால் மட்டும் நீங்க ரிப்பீட் ஆப்ஷன் பர்மிஷன் கொடுங்க. ஒரு சில குழந்தைகள் ரிப்பீட் பண்ண நினைக்கிறாங்க, பெற்றோர்கள் வேண்டாம் நினைக்கிறாங்க, அது தவறுங்க. குழந்தைகள் விருப்பப்பட்டா நீங்க ரிப்பீட் பண்ண ஆப்ஷன் கொடுங்க. அவங்க முடியும் நினைக்கிறாங்கல்ல, அப்ப நீங்க ரிப்பீட் ஆப்ஷன் ஒரு வழி இருக்கு. ஒருவேளை ரிப்பீட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா அடுத்தது நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போய் ஆகணும். மேனேஜ்மெண்ட் கோட்டால போறனாலும் ஃபீஸ் ஒரு மிக முக்கிய ஃபேக்டரா இருக்கு. அடுத்தது என்ஆர்ஐ லேப்ஸ்லையும் போறக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் அது ஃபீஸ் 25 லட்சம் 26 லட்சம் வருதுங்க. பட் நமக்கு மார்க் குறைவா வந்துருச்சு, எதிர்பார்த்த மார்க் வரல, லோ மார்க் இன் நீட் 2024. அப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யலாம், அது நம்ம கவர்மெண்ட் கோட்டாக்கு கிடைச்ச மார்க் இல்லை, கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் கோட்டாலே நம்ம எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல. அப்போ 350க்கு கீழே இருக்குது அப்படின்னாவே நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால எதிர்பார்த்த கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டி போகணும். இந்த டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஃபீஸ் இருக்காதுங்க. 25 லட்சம் 26 லட்சம் 24 லட்சம். ஸோ 23 lakhs ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி 22 lakhs. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும், அதர் ஃபீஸ் இருக்கும். அப்போ 22 லட்சத்திலிருந்து 27 லட்சம் 28 லட்சம் வரைக்கும் நீங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க. அப்போ எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது நீங்க படிக்க நினைக்கிறீங்க, மார்க் ஏதோ ஒரு காரணத்தினால குறைவா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம நிறைய பண செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ எனக்கு அதுவும் முடியாது, பண செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, எனக்கு ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க எம்பிபிஎஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில ஃபீஸ் குறையுமானா ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒரு சில ரவுண்டில், அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லையோ செகண்ட் ரவுண்ட்லையோ தேர்ட் ரவுண்ட்லையோ அது மாப்பப் ரவுண்ட், இந்த மாதிரி ஒரு சில ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல அவனுடைய சீட் நிலவரம் எப்படி இருக்கு, அது சம்டைம்ஸ் ஒரு சில யூனிவர்சிட்டி சீட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அல்லது அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் கண்டிப்பா ஃபில் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபீஸ் குறைவா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கான கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ்ல வருமானா வராது, பட் ஓரளவுக்கு ஃபீஸ் குறைவா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நீங்க 24 lakhs 25 lakhs இருக்குன்னா மேபி 20+ lakhsல ரீசனபிளா உங்களுக்கு, அதுக்காக நமக்கு 10 லட்சத்துல டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பட் டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ்
ஒரு சில ஸ்டேஜ் ஆஃப் கவுன்சிலிங்ல ஃபீஸ் குறைவாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது சம்மந்தமா அந்த மாதிரி எப்படியெல்லாம் டவுட் இருக்கு அப்படின்னா இங்க தாராளமா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை மறக்காம ஃபில் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இது சம்பந்தமா டீம்டு யூனிவர்சிட்டியில குறைவான ஃபீஸ்ல இடம் கிடைக்குமா, அது சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸை கூகுள் ஃபார்ம் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை ஃபில் பண்ணுங்க. இதெல்லாம் அடுத்த ஆப்ஷன், எம்பிபிஎஸ் வெளிநாட்டில் படிக்கலாமா, ஃபாரின் கண்ட்ரீஸில் படிக்கலாமா, வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. எம்பிபிஎஸ் ஃபாரின் கண்ட்ரியில் படிக்கலாம். அது ஃபாரின் கிராஜுவேட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் FMGA உங்களுக்கு தெரியும். ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் இருக்கு, அது பாஸ் பண்ண முடியும், அது முடியாதனால கிடையாது. ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் எக்ஸாம் வரும்போது, நெக்ஸ்ட் எக்ஸாம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் அந்த நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்துருச்சுன்னா, தமிழ்நாட்டில் படித்தாலும் இந்தியாவில் எந்த ஒரு கல்லூரியில் படித்தாலும் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதியாகணும். அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், பிரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம். ஸோ எந்த கல்லூரியில் படித்தாலும் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதித்தாகணும். அதே மாதிரி வெளிநாட்டில் படித்தாலும் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதித்தாகணும். அப்போ அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருகின்ற பட்சத்தில் எங்கு படித்தாலும் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தாராளமாக நீங்கள் எம்பிபிஎஸ் ஃபாரின் கண்ட்ரியில் படிக்கலாம். அப்போ இப்போவும் படிக்கிறாங்க, படித்து அவங்க நல்ல ஜாப்புக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போ ஃபாரின் கண்ட்ரியில் படிக்கிறது தவறெல்லாம் கிடையாது. அதுவே உங்களுக்கு எந்த மாதிரி கண்ட்ரியில் உங்களுக்கு ஃபாரின்ல படிக்கலாம் அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அதில் டீட்டெயிலில் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குதுங்கிறது சொல்கிறோம். அப்போது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது தான் லைஃப் நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா ஒன்று ரிப்பீட் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம், NRI கோட்டாவில் போகலாம், NRI லேப்ஸில் போகலாம், டீம்டு யூனிவர்சிட்டி போகலாம். இதுக்கு எல்லாமே ரீசனபிள் மார்க் தேவைப்படும் அல்லது ஃபீஸ் அதிகமாக தேவைப்படும். ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சில ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஃபீஸ் குறைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை நீங்கள் வெளிநாட்டில் படிக்கிறது இங்கே சிறந்ததா, அதில் சந்தேகங்கள் இருக்குது, அப்போ வெளிநாட்டில் படிக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு தானா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, உங்களை அப்ரோச் பண்ணி என்ன மாதிரி வழிமுறைகள்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், இந்த மாதிரி எல்லா விதமான உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸும் தெளிவாக வீடியோ பதிவு பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய பதிவுகள் மீண்டும் மீண்டும் தொடரும் என சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.